ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு மிக முக்கியமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் ஒரு பொருளை அங்கே மறைத்து வைத்து விட்டார். எந்த இடத்தில் இருக்கிறது என்று உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறேன். உடனடியாக நீ அந்த பொருளை எடுத்து உன் இல்லத்திலிருந்து தூர எறிந்துவிட வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயலை செய்தவர் நீயே எதிர்பார்க்காத நபர். இவர் இப்படியெல்லாம் செய்துவிட முடியுமா என்று நீயாக கற்பனை செய்ய முடியாத ஒரு நபர்தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார். ஆனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று இந்த அப்பன் மூலமாக தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றது போல நடந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்ன செய்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்றெல்லாம் அடம் பிடிக்காமல் உனக்காக இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வரும் எச்சரிக்கையை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனாலும் அதையெல்லாம் தெரிந்தே செய்து கொண்டு உன்னோடு உறவாடக்கூடிய சில மனிதர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களை இப்பொழுதே நீ அடையாளம் காணாவிட்டால் அதன் பிறகு எதிர்காலத்தில் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை இவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதை உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்துகொள். உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகின்றவர்கள் மிகவும் உனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கும்போது அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையே, இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் இந்த கருப்பனின் துணையோடு நீ சர்வசாதாரணமாக எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். சுற்றி இருப்பவர்களுக்கு உன் மீது என்ன பொறாமை தெரியுமா? எங்கே இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ, அடுத்த நிலையை அடைந்து விடுவார்களோ, தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்களோ, ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி விடுவார்களோ என்கின்ற பயம் இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னுடைய மனதில் வஞ்சனைகளை வைத்துக்கொண்டு உன்னோடு சாதாரணமாக சிரித்து திரிகின்ற இந்த மனிதர்களை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையே, அப்பனின் வாக்கினை கேட்டு நீ முழு மனதோடு நம்பிக்கையாக சட்டென்று ஒரு நொடியில் நீ நல்ல முடிவுகளை எடுத்து விட்டாயானால் அது உன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டு உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் உன் இல்லத்தில் மறைத்து வைத்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளையே, முதலில் உன் மனதை நீ திடப்படுத்திக் கொள். இவர்கள் எல்லாம் இப்படித்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த மனிதர் யார் தெரியுமா? உன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். இந்த பெண் உன்னுடைய இல்லத்திற்கு எதிரில் இருக்கிறாள் அல்லது உன்னுடைய இல்லத்திற்கு வலது புறத்தில் இருக்கிறாள். இவளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி இருக்கிறது. உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் அவருடைய முழு நேர வேலையாக இருக்கிறது. தன்னுடைய இல்லத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தீர்க்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. உன் இல்லத்தில் சின்ன விஷயம் நடந்து விட்டால் கூட அதை என்னவென்று தெரிந்து கொள்வதில் அவளுக்கு அத்தனை ஆர்வமாக இருக்கிறது. நீயும் உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். அதை கெடுப்பதற்காகவே இவர்கள் ஏதேனும் ஒன்று வந்து உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். நீ எதையேனும் அவர்களிடத்தில் சொல்கிறாய் என்றால், இதுவா உனக்கு வேண்டும், இதுவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இது இப்படிப்பட்டது என்று நீ சொல்லும் வார்த்தைகளிலேயே எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பெண்
உன் இல்லத்தில் என்ன செய்திருக்கிறாள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி எல்லாம் வருவது இல்லை. உன் வீட்டில் நீ தனியாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் சாதாரணமாக பேசுவது போல வந்து பேசி இவர்கள் உன்னிடத்திலே எதிர்மறையான எண்ணங்களைத்தான் அங்கே மறைத்து வைத்து விட்டார்கள். இந்த எதிர்மறையான எண்ணங்களை உன்னுடைய உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் அங்கே விதைத்து விட்டார்கள். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன்னுடைய செயலை முழுமையாக செய்ய விடாமல் எல்லா விஷயத்திலும் தேவையற்ற குழப்பங்களையும் அதன் காரணமாகவே தோல்விகளையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை விடாப்பிடியாக நின்று முழு முயற்சியோடு உன்னுடைய உழைப்பினால் எல்லா காரியத்தையும் சாதித்து வந்து கொண்டிருந்தாய். ஆனால் இவர்கள் அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னிடத்தில் பேசிவிட்ட பிறகு உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியவில்லை. இவர்களிடத்தில் அன்று ஒரு நாள் சொன்னாய், நான் இதையெல்லாம் செய்கிறேன், இப்படி நடந்து கொள்கிறேன், இதனால்தான் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா? அதன் பிறகு அந்த காரியங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடிந்ததா என்று யோசித்துப்பார். இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அது உன்னால் செய்ய முடியாமலேயே போய்விட்டது. உதாரணத்திற்கு, நீ நேரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை சரியாக முடித்து விடுவேன் என்று நீ அவர்களிடத்தில் சொன்னாய். அதன் பிறகு உன்னால் உன்னுடைய வேலைகளை சரியாக முடிக்கவும் முடியவில்லை, நேரமாக எழுந்திருக்கவும் முடியவில்லை. எப்பொழுதும் உன்னை ஒரு சோம்பல் தழுவிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணமும் இவர்கள் உன்னிடத்தில் வைக்கின்ற கண் திருஷ்டியும் இவர்கள் பேசுகின்ற எதிர்மறையான வார்த்தைகளும் தான் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, இது போன்றவர்களையெல்லாம் இனிமேலும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ அனுமதிக்காதே. உன்னை தேடி வரும் எல்லோரையும் சர்வசாதாரணமாக உன் வீட்டிற்குள் அனுமதிக்காதே. என் பிள்ளையே, எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு தான் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இருக்கின்றார்கள் அல்லவா? சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். இன்னும் சிலரோ உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையா என்று ஆதங்கப்படவும் செய்கிறார்கள். என் பிள்ளையே, இதுபோன்று எதிர்மறையான எண்ணங்களோடும் எதிர்மறையான வார்த்தைகளோடும் உன்னிடத்தில் யாராவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிவிட வேண்டும். ஏனென்றால் எதிர்மறையான வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய துன்பங்களைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்டவர்களெல்லாம் நிச்சயமாக கூடிய விரைவில் மிக பெரிய தண்டனையை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.